Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல தாமஸ் கார்லைல் அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் எஸ்ஸே on heroes, hero worship and the heroic in history. இந்த எஸ்ஸேயோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் சேனலை புதுசா பார்க்கறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. First, இந்த எஸ்ஸே பத்தி ஓவரால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இதோட ஆத்தர் வந்து தாமஸ் கார்லைல். இவர் வந்து ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பர்சன் தான். He is an essayist, historian, philosopher as well as a mathematician. இது போல இவர் வந்து நிறைய ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலா இந்த எஸ்ஸே ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்டரி, இது வந்து அவர் டெலிவர் பண்ண ஒரு லெக்சர். ஓகேங்களா, இது வந்து ஓவராலா 6 லெக்சர்ஸை பேஸ் பண்ணது தான் இந்த எஸ்ஸே. இதோட பப்ளிகேஷன் இயர் வந்து 1840. இந்த லெக்சரை வந்து எஸ்ஏவா பப்ளிஷ் பண்ண, ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணவர் நேம் தான் வந்து ஜேம்ஸ் ஃப்ரேசர். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டைட்டிலை பத்தி நம்ம லைட்டா பார்க்கலாம். ஆன் ஹீரோஸ், இதுல என்ன ஓவரால் அந்த லெக்சர்ல வந்து தாமஸ் கார்லைல் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஹீரோஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிரேட் மேன் தான் ஹீரோ அப்படிமோ. ஸோ ஹீரோ வர்ஷிப், ஒருத்தவங்க இப்போ ஹீரோவா இருக்காங்கன்னா அவங்கள வர்ஷிப் பண்றது, ஒரு அப்ரிஷியேட் பண்றது, அவங்கள ஃபாலோ பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், like that, and the heroic in history. So throughout history எடுத்து பார்க்குறாரு எது மாதிரி இண்டிவிஜுவல்ஸை வந்து பீப்புள் வந்து ஹீரோவா வந்து போர்ட்ரே பண்ணிட்டு எதனால அவங்கள வர்ஷிப் பண்றாங்க. ஸோ அது போல திங்ஸ் எல்லாம் வந்து இந்த எஸ்ஏல அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஹோல் இந்த எஸ்ஏல வந்து ஹீரோ அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் மேன், அவங்கள தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். ஸோ லைக் தட் ஹீரோக்கு வந்து பர்டிகுலர்லாம் வந்து ஒரு வாரியர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் தட் ஒரு கிங் தான் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் அந்த சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ பீப்புளை, லைக் தட் பீப்புளை கைட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஹீரோ தான். ஸோ லைக் தட் ஹீரோங்கிறவங்க எந்த டொமைன், எந்த ஃபீல்ட்லேருந்து வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் இந்த ஹோல் 6 லெக்சர்ஸையும் அவர் டெலிவர் பண்ணியிருப்பாரு. லெட்ஸ் சி. ஸோ ஒரு லெக்சர்லையுமே வந்து ஹீரோ வந்து ஒரு ஃபீல்டு வந்து பேஸ் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் லெக்சர் ஹீரோ ஆஸ் டிவினிட்டி. ஸோ இதில் டிவினிட்டிங்கிறது வந்து ஒரு டிவைன் ஃபிகர், காட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஓடின், இவர் வந்து நார்ஸ் மித்தாலஜியில் ஒரு காட், அவங்கள வச்சு ஹீரோ அப்படிங்கிற யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோ ஆஸ் ப்ரொஃபட், இதுக்கு வந்து இஸ்லாமிக் லீடர் முகமது, அவரோட லைஃப் ஸ்டோரியை வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஆஸ் புவாட். ஸோ இதுதான் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ண போர்ஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோ ஆஸ் புவாட்க்கு எக்ஸாம்பிள் டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியர். இந்த ரைட்டர்ஸை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருப்பாரு. நம்ம அதை ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹீரோ ஆஸ் அ பிரியஸ்ட், இதுக்கு வந்து மார்ட்டின் லூதர் அண்ட் ஜான் நாக்ஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ், ஃபார் திஸ் சாமுவல் ஜான்சன், ரியூசோ அண்ட் பர்ன்ஸ், இவங்களாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஃபைனலி ஹீரோ ஆஸ் கிங், ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஆலிவர் க்ரோம்வெல் அண்ட் நெப்போலியன். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து அவரோட 6 லெக்சர்ஸோட டைட்டிலுமே. லெட்ஸ் சி த தேர்ட் லெக்சர் இன் டீடைல். See the hero as poet by தாமஸ் கார்லைல். இது வந்து இவரோட தேர்ட் லெக்சர் தான். இதுக்கு முன்னாடி 2 லெக்சரை பத்தி பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் லெக்சர்ல வந்து ஹீரோ வந்து ஒரு டிவைன் ஃபிகர், ஒரு காடை வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. செகண்ட் இதுல ப்ரொஃபெட், ஒரு காடோட மெசேஞ்சரை வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த தேர்ட் லெக்சர்ல ஒரு போயட், தட் மீன்ஸ் ஒரு சாதாரண ஒரு கவிஞரை வந்து எப்படி வந்து ஒரு ரியல் ஹீரோவா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லெக்சர் பிகின் ஆகிறப்பே ஒரு சொல்லியிருப்பாரு, ஆக்சுவலாக எதனால வந்து நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீங், எஸ்பெஷலாக புவாட்டை வந்து ஒரு ஹீரோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காட் லைக் தட் இந்த ப்ரொஃபட் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா தாமஸ் கார்லைல் வந்து ஒரு விக்டோரியன் எராவை பேஸ் பண்ண ஒரு ரைட்டர். விக்டோரியன் எரா அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், நல்லா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், ஓகேவா, லைக் தட் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜி இதெல்லாமே நிறையா இருந்த பீரியட். ஸோ அப்போ வந்து பீப்புள் எல்லாருமே வந்து அந்த ரிலீஜியஸ் ஃபெய்த், இந்த ப்ரொஃபட் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ போயிட்டு பீப்புள்கிட்ட வந்து நீ ஏன் ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடாது, நீ ஏன் வந்து ஒரு மெசேஞ்சரை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா யாருமே வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த கார்லைலை பொறுத்த வரைக்கும் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்னா எல்லாராலையும் வந்து ஒரு போய்ட் ஆகிட முடியாது, ஒன்லி வந்து ஒரு கிரேட் சோல் தான் வந்து போய்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால தான் இவர் வந்து ஒரு போய்ட்டை வந்து ஒரு ட்ரூ ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, poet and authors are the real heroes of history. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து பார்த்தாலே வந்து ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த சிவிலைசேஷன், தட் மீன்ஸ் மனித நாகரிகம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து இந்த போயட்ரி வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு, ஒன் ஆர் அதர் ஃபார்ம்ல. ஓகேங்களா, ஸோ இந்த போயட்ரி எல்லாமே ஒரு மனுஷங்களை கைட் பண்ற மாதிரி, இன்ஸ்பயர் பண்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து போயட்ரியும் இந்த சொசைட்டில வந்து ஹீரோவா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்வாரு.
லைக் தட் poetry மூலமா அந்த ஆத்தர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they shape human minds and souls are more deeply through their art. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நமக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் ஒரு poem நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இது போல இமோஷனை வந்து இன்னொருத்தவங்களும் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போல திங்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ poetry வந்து பீப்புளை வந்து இன்ஸ்பயர் பண்ணுது, லைக் தட் வந்து அவங்க லைஃப்க்கு வந்து ஒரு கைடன்ஸாகவும் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், their power is not in weapons but in truth, beauty and ideas. இப்போ ஒரு நம்ம கிங்க வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் நம்ம கண்ணுக்கு நேராக ஃபைட் பண்ணுவார். ஆனால் poets வந்து அப்படி கிடையாது. அவங்களோட வெப்பன்ஸே எது அப்படின்னா அவங்க ரைட்டிங் தான். அவங்க ரைட்டிங் மூலமாக வந்து இந்த உலகத்தோட ட்ரூத், பியூட்டி அண்ட் ஐடியாஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன் த ஹோல் அது எல்லாமே வந்து பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம லைஃப்பை கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து poetையும் ஒரு ஹீரோ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ரொம்ப கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட், ஸ்பெசிஃபிக்காக இந்த லெக்சரில் இவர் 2 போய்ட்டை பற்றி தான் மெயினாக பேசியிருப்பாரு. ஒன் இஸ் டான்டே அண்ட் அதர் இஸ் ஷேக்ஸ்பியர். ஆக்சுவலாக நிறைய போய்ட்ஸ் இருக்காங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 பேரையும் மட்டும் பற்றி இவர் பேசியிருக்காரு அப்படின்னா த ரீசன் இஸ் கிரேட்னஸ் ஆஃப் தியர் லைஃப்ஸ். டான்டேயோட ஒர்க் ரொம்ப ஃபேமஸ், லைக் தட் ஷேக்ஸ்பியர் ஒர்க்குமே வேர்ல்டு வைட் ஃபேமஸ். அதனால இவங்க 2 பேரையும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேசிஸில் இவர் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் பிகாஸ் அவங்க லைஃப் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இந்த 2 பீப்புளும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க லைஃப் கிரேட்டாக வாழ்ந்ததுனால தான் அவங்க போய்ட்ரி அண்ட் ஒர்க்குமே கிரேட்டாக இருக்குது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 பீப்புளை பற்றி இவர் எலாபரேட் பண்ணி பேசியிருப்பாரு. லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் டான்டே பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்டே கார்லைல் வந்து இவரை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப செயின்ட் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. தட் மீன்ஸ் போய்ட்ரிக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது டான்டேயோட போய்ட்ரி தான் அப்படிங்கிறாரு. தென் இவர்கிட்ட டான்டே கிட்ட கார்லைல் எது மாதிரி குவாலிட்டிஸ், ஹீரோக்கான குவாலிட்டிஸ்லாம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. லெட்ஸ் சி. சின்சியாரிட்டி த வெரி ஃபர்ஸ்ட் திங். இது வந்து ஹீரோ ஆஸ் போய்ட் இந்த லெக்சருக்கும் மட்டுமே கிடையாது, பாக்கி உள்ள 5 லெக்சருக்குமே சின்சியாரிட்டி அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைட் ஆஃப் அ ஹீரோ. ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் டான்டேயோட போய்ட்ரியில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இன்டென்சிட்டி. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை இன்டெப்த் அலசி ஆராயிற கெப்பாசிட்டி, ஓகேவா, அதுவுமே டான்டேட்ட பார்க்குறதா சொல்கிறாரு. அண்ட் தென் இன்டெலெக்சுவல் சுப்பீரியாரிட்டி. இது வந்து போய்ட்க்கு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு குவாலிட்டி. இப்போ நம்ம நார்மலாக அந்த வேர்ல்டு பார்க்குறதுக்கும் ஒரு போய்ட் பார்க்குறதுக்கும் தட் இஸ் எ டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தான் பார்ப்போம், ஆனால் அதோட இன்டெப்த் அந்த ரியல் திங்ஸ் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பியரன்ஸை மட்டும் பார்ப்போம், அந்த அப்பியரன்ஸ்குள்ளே என்ன இருக்குது, என்னெல்லாம் நடக்குது. ஸோ அது போல் சிம்பத்தைஸ் பண்ணி பார்க்குற கெப்பாசிட்டியும் வந்து நான் டான்டேத்தை நிறையா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாட் ஒன்லி தட், இவரோட போய்ட்ரி இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப ப்ரீஃப் அண்ட் ப்ரிசைஸாக, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து அவரோட தாட்ஸை வந்து அவ்வளோ அழகாக வாய்ஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுவார். அதுவுமே வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் இவர் டான்டே வந்து ஸ்மோக்மேன் ஆஃப் மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறார். தட் மீன்ஸ் டான்டே வந்து ஒரு மிடில் ஏஜஸ் சேர்ந்த ஒரு போய்ட் தான். ஸோ தட்ஸ் வை ஹீ ஜஸ்ட் கால் ஹிம் as the spokesman ஆஃப் மிடில் ஏஜஸ். பர்டிகுலராக கார்லைல் டான்டேவோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் டிவைன் காமெடி இதை பற்றி நல்லா ஹையாக ப்ரைஸ் பண்ணியிருப்பார். எலாபரேட்டாக அந்த ஒர்க்கை பற்றியும் இந்த லெக்சரில் பேசியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டான்டேவோட பேக் ஸ்டோரி ஒன்று கொடுத்துருப்பாரு. நான் முன்னாடி சொன்னேன் நிறைய போய்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இவரையா டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியரை வந்து சூஸ் பண்ணார் அப்படின்னா பிகாஸ் அந்தளவுக்கு அவங்க வந்து லைஃப்பை வந்து கிரேட்டாக லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி டான்டேயோட லைஃப்பில் பர்சனலாக கிரேட்டஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது டான்டே லைஃபோட பர்சனல் பேக் ஸ்டோரி தான். ஜஸ்ட் லிசன் டு திஸ். ஓகேங்களா? ஸோ டான்டே வந்து பிறந்து வளர்ந்த ஊர் பேர் வந்து ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற ஊரில் தான். இவர் வந்து ரொம்ப எஜுகேட்டட் பர்சன். இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு பேர் வந்து பியாட்ரைஸ். ஆனால் அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிப்பா. லைக் தட் இவருமே வந்து இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் சம்வாட் லைக் அ லவ் ஃபெயிலியர். வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் போய்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற ஊரில் வந்து சில பொலிட்டிக்கல் திங்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா டான்டே வந்து அந்த கண்ட்ரிலேருந்து பேனிஷ் பண்ணிடுவாங்க அந்த பிளேஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் அவரோட பெஸ்ட் போய்ட்ரி எல்லாமே அவர்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது போல ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதற்குமே நீ வந்து மன்னிப்பு கேட்டால் உனக்கு திரும்பி வந்து நான் அந்த ஊருக்குள்ளே அலோவ் பண்ணுறேன் ஃப்ளாரன்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் டான்டே வந்து அதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டார். ஓகேங்களா? அவரோட சைடில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் லைஃப் ஃபுல்லுமே எப்படி லீட் பண்ணார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சிட்டியில் வந்து போயிட்டு வாண்டர் பண்ணுறது, போய் அலையிறது. ஸோ அது போல் லைஃபோட ஹார்ட் சைடை வந்து ரொம்ப வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து எர்த்லி லைஃப்பை ஃபுல்லுமே வந்து ஒரு வெறுத்துட்டு ஸ்பிரிச்சுவல் சைடு வந்து திரும்பி இருப்பாரு. ஸோ ஒரு லைஃப்ல எது மாதிரி சஃபரிங்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு அதை தான் வந்து தென் வந்து எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடு வந்து டேர்ன் ஆனாது அதை ஹோலாக ரெப்ரசென்ட் பண்ண ஒர்க் தான் வந்து டிவைன் காமெடி. ஸோ இந்த ஒர்க் மூலமாக இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆக்சுவலாக ஆஸ் அ ஹீரோ இவருக்கு எதனால் நம்ம ஹீரோ டான்டே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர் லைஃப்பில் அந்த அளவுக்கு வந்து சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒர்க் மூலமாக அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்து காமிக்கிறாரு. ஸோ லைஃப் அப்படின்னா ஒரு பியூர் கிறிஸ்டியனா அப்படின்னா இது போல திங்ஸ்லாம் நீ வந்து
ஃபேஸ் பண்ணி வந்தால் தான் அட் லாஸ்ட் யூ கேன் கோ டு பேரடைஸ். ஆக்சுவலாக அந்த டிவைன் காமெடியில் வந்து 3 பார்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க. இன்ஃபெர்னோ இது வந்து ஹெல், நம்ம சஃபரிங்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் இந்த வேர்ல்ட் லைஃப்பில், இது எல்லாத்தையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்கேட்டரியோ தட் மீன்ஸ் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ரிமூவ்ஸ், இது போல் ஈவெண்ட்ஸ்லாம். அண்ட் ஃபைனலி இந்த 2 ஸ்டெப்பே நீ கடந்துட்டா கண்டிப்பாக வந்து ஆஸ் பர் கிறிஸ்டியானிட்டி பிலீஃப் நீ வந்து ஹெவனுக்கு போயிடுவ. ஸோ அது போலே வந்து அவர் ஹோல் லைஃபையுமே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அவரோட what we can say அவர் ஹார்ட்டை வந்து போர் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து ஈச் அண்ட் எவரி லைன், ஈச் அண்ட் எவரி வேர்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அந்த ஒர்க்கை படிக்கிறப்போ நீங்கள் ஆக்சுவலாக எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ண அவர் என்னென்ன வந்து நடந்துச்சோ அது எல்லாமே நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹோல் ஒர்க்குமே ஒரு அலிகரி ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு. ஈவன் நீங்கள் இப்போ அந்த டிவைன் காமெடி அந்த ஒர்க்கை படித்தாலுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெல் பவுண்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டான்டேயை பற்றி நல்லா ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நட்சல் இவர் டான்டே எதுக்காக வந்து ஹீரோ அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, டான்டேயோட பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே அதுலேருந்து மீண்டு வந்து அவர் லைஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஒர்க் மூலமாக போர்ட்ரே பண்ணுறாருல, அதான் ஹீரோவோட ஒரு பெஸ்ட் எபிலிட்டி ஆர் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவைன் காமெடியோட இன்ஸ்பிரேஷனாக அவரோட ஹோல் லைஃப் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிவ் அப் பண்ணல. பட் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு ஒர்க்காக ஜென்யூனாக வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாரு வித் சின்சியர் ஹோப். அதனால வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் போயட்ரி லைக் தட் டான்டே வந்து ஒரு பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியர். ஃபர்ஸ்டே ஷேக்ஸ்பியரை வந்து 2 ரைட்டர் கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு, கம்பேர்ஸ் வித் ஹோமர் அண்ட் டான்டே. ஹோமர் வந்து க்ரீக் போயிட், இவர் வந்து க்ரீஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே போல் டான்டே வந்து மிடில் ஏஜஸில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ உங்களுக்கு வந்து க்ரீஸ் அந்த கண்ட்ரியை பற்றி எதுவும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஹோமரோட ஒர்க்கை படித்தா கண்டிப்பாக தெரியும். லைக் தட் மிடில் ஏஜஸை பற்றி எதுவும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டான்டேயோட ஒர்க் படித்தா கண்டிப்பாக தெரியும். அதே போல உங்களுக்கு மாடர்ன் ஏஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா நீங்கள் யாரோட ஒர்க்கு தான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். இவர் வந்து ஒரு மாடர்ன் ஏஜை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியரை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ஒரு பேசியிருப்பாரு. கால் ஸ்கீம் சவரன் போவாட். ஸோ ஒரு பிரிட்டனுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் போல வந்து ஷேக்ஸ்பியர் இது வந்து இங்கிலாண்டை அந்த அளவுக்கு அழகாக ரெப்ரசென்ட் பண்ணுறாரு வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு அன்ஃபேந்தபிள் ஓஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தட் மீன்ஸ் இம்மெஷரபிள் சி, ஆழ்கடலை அளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அது போலயே ஷேக்ஸ்பியரோட டேலண்ட்டை வந்து நம்மளை இன்னுமே அளக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப வாஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இருந்துமே அந்த ஒர்க் மூலமாக அவரோட 50% ஆஃப் த டேலண்ட் தான் வெளியே வந்திருக்கு. இன்னும் நமக்கு தெரியாத டேலண்ட் வந்து ஸ்கில்ஸ் வந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கனையும் ஷேக்ஸ்பியர் ஒர்க்கையும் கம்பேர் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாரு. இதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்கள் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட சயின்டிஃபிக் ஒர்க்கையும் ஷேக்ஸ்பியரோட நார்மல் ஒர்க்கையுமே கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ஒர்க் தான். ஏன் அப்படின்னா டிவைன் குவாலிட்டி வந்து ஷேக்ஸ்பியர்கிட்ட தான் அதிகம் வென் கம்பேர் டு ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஈவன் சயின்டிஃபிக் எஸ்ஏஸ் கூட வந்து செகண்டரி தான் ஷேக்ஸ்பியர் ஒர்க்கை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் ரொம்ப ஹையாக ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியரை ப்ரெசென்ட்டாக உள்ள ஒரு ரைட்டர் யார் கூடயாச்சும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு ரைட்டர் கூட தான் கம்பேர் பண்ண முடியும். அவர் யார் அப்படின்னா ஜெர்மன் போவாட் கோயத். அதுவுமே வந்து ஒரு கரெக்டான கம்பேரிசனாக இருக்காது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு ஒரு நிகரே கிடையாது, அவரு தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ஷேக்ஸ்பியரோட சில ஸ்ட்ரென்த் பற்றி பேசியிருப்பாரு. லெட்ஸ் see. The first strength is unconscious intellect. That means ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஹியூமன் நேச்சரை ரொம்ப அழகாக இமோஷன்ஸை போர்ட்ரை பண்ணுவார். அது வந்து அவருக்கு அன்கான்ஷியஸாகவே, தட் மீன்ஸ் அது வந்து அவரோட இன்பார்ன் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு மரத்தில் எப்படி ஒரு இலை வந்து தானாகவே முளைக்குது நேச்சுரலாக, ஸோ அது போலயே ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் மூலமாக ரொம்ப நேச்சுரலாகவே பார்க்கலாம், எந்த ஆர்டிஃபிஷியாலிட்டியுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஷேக்ஸ்பியரோட இன்டெலிஜென்ஸ் நம்ம மெயினாக எதில் பார்க்கலாம் அப்படின்னா அவரோட பிளாட் ஸ்ட்ரக்சரில் தான் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி அந்த பிளாட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஸோ ஒரு ஷேக்ஸ்பியரின் கேரக்டர்ஸை படிக்கிறப்ப நம்ம ரியலிஸ்டிக் ஹியூமன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு கண்ணாடியை பார்த்தா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் அது எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக காமிக்கும், அதே போல இந்த உலகத்தில் வந்து எதை மாதிரி வாட் வி கேன் சே கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஜெலஸாக உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, வில்லனியஸாக எப்படி இருப்பாங்க, ஒரு ஹீரோனா எப்படி. ஸோ அது போல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேரக்டர் போர்ட்ரேயல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேக்ஸ்பியர் தான். ஸோ அவரோட எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு கண்ணாடி போல் நம்மளோட ஹோல் வேர்ல்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அதுக்கு சில கேரக்டர்ஸை பத்தி ரொம்ப அட்மையர் பண்றாரு. யார் அப்படின்னா மேக்பெத், ஹாம்லெட், இது மாதிரி ஒரு டிராஜிக் கேரக்டர்ஸை ஷேக்ஸ்பியர் எப்படிதான் பிரசன்ட் பண்ணாரு, அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல் இன்சைட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போலயே இதுக்கு ஆப்போசிட்டா காமெடி அப்படின்னாலும் ஷேக்ஸ்பியர் எல்லா காமெடியும் வந்து ஒரு ஜாய் ஆஃப் லாத்தர், யாரையும் ரிடிகூல் பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு ஹார்ஷ் காமெடியா இருக்காரு. பட் அந்த கேரக்டர்ஸ் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ்டாஃப், இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு நேச்சுரலாவே அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், அவங்களை கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயே வந்து பெஸ்ட் ரைட்டர்னு சொல்றாரு. ட்ராஜடியா இருந்தாலும் அவரு தான் பெஸ்ட், லைக் தட் ஆப்போசிட்டா காமெடியா இருந்தாலும் அவரு தான் பெஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் இன்சைட் உள்ள ரைட்டர் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஷேக்ஸ்பியர் இஸ் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் டைம்லெஸ் அண்ட் யூனிவர்சல். இவங்க வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ரைட்டர் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஷேக்ஸ்பியர் ஒர்க்கை படிக்கிறப்ப கூட நமக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்த மாதிரி இருக்கும். லைக் தட் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஏதோ ஒரு செஞ்சுரியில் வாழ்ந்தாரு, எப்போவோ வந்து இந்த ஒர்க்ஸ்லாம் எழுதினாரு. ஆனால் இப்போவுமே அவர் ரெப்ரசென்ட் பண்ண ஹியூமன் கேரக்டர்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே ஒரு ஒர்க்கை படித்தா நம்ம இன்னும் மீனிங் நம்ம கெயின் பண்ணுமே தவிர அது வந்து காலத்தால் அழியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ஜீனியஸ் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. And then contributed to linguistic development. ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷனை லிட்ரேச்சர் அதில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வேர்ட்ஸை காயின் பண்ணியிருக்காரு, லைக் இது நிறையா ப்ரேசஸுமே வந்து அவர் இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ கன்க்ளூஷன், ஃபைனலாக கார்லைல் வந்து இந்த எஸ்ஏயை வந்து இந்த லெக்சரை எப்படி முடிக்கிறாருன்னு பார்க்கலாம். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் ஹேட் அட்வான்டேஜ் ஓவர் டான்டே. டான்டே வாழ்ந்த பீரியட் வந்து மிடில் ஏஜஸ், ஆனால் ஷேக்ஸ்பியர் வந்து எலிசபெத் எனரா எஸ்பெஷலி அந்த ரினேசன்ஸ் பீரியடில் வாழ்ந்தார். அதனால ஷேக்ஸ்பியருக்கு வந்து டான்டே கம்பேர் பண்ணுறப்ப நிறையா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். தென் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆக்சுவலாக இது வந்து கார்லைல் வந்து ஷேக்ஸ்பியர் மேலே வைக்கிற ஒரு சஜஷன் ஆர் கிரிட்டிசிசம் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் லீடர்ஷிப் இதில் வந்து அவர் ஒர்க்ஸில் கொஞ்சம் பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் ஆட்டும் சொல்லுவார். நெக்ஸ்ட் இது வந்து ஷேக்ஸ்பியர் அண்ட் டான்டே ஒர்க்கை பற்றி பேசுவார். ஷேக்ஸ்பியர் ஒர்க்கை எது மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, த ப்ராக்டிஸ் ஆஃப் பாடி. இப்போ ஒரு ஹியூமன் அப்படின்னா அவங்களுக்கு பாடியும் முக்கியம், லைக் தட் வந்து சோலும் முக்கியம். ஸோ ஒரு பாடி போல எது அமையுது, ஃபிசிக்கலாக திங்காக எது அமையுது அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஒர்க். அதே அந்த பாடிக்கு வந்து எது சோலை கொடுக்குது அப்படின்னா டான்டேயோட ஒர்க். ஸோ ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. ஃபைனலி கார்லைல் இந்த எஸ்ஏவை எப்படி முடிக்கிறாருன்னு பார்க்கலாம். Yet I call Shakespeare greater than Dante. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஆர்டிஸ்டிக் ஜீனியஸாக இருந்தாலுமே என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக எப்பயுமே ஷேக்ஸ்பியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏவை முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஹீரோ, லைக் தட் டான்டேயுமே ஒரு ஹீரோ தான். எதனால் வந்து நான் போய்ட்டை ஹீரோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு போய்ட்டுமே அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலமாக நிறையா பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, நிறைய கன்வென்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஹியூமனிட்டிக்கு வந்து நிறையா வந்து தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னுமே உங்கள் ரைட்டிங் வந்து ஒரு கைட் ஆட்டம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்மளை ஷேப் பண்ணுறதுனால அவங்க ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெக்சரை முடிச்சிருப்பாரு. Well, that's it. Thanks for watching.